வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாத்துக்கறி எப்படி செய்கிறன்னு கிரேவி எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் வரமல்லி, அதுக்கு ஒரு மசாலா வறுக்கிறதுக்காக 3 புல் ஒரு 3 ஸ்பூன் வரமல்லி அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் 3/4 ஸ்பூன், சோம்பு 3/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இந்த வறுத்து அரைச்சோம்னா நல்லாயிருக்கும், கிரேவி சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் போட்டு கருகிராமல் வறுத்தரணும். இதுக்கு ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்ச இலை 1 இது போட்டு சிம்மில் வச்சு வறுத்து பொடிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், தாளிச்சிக்கலாம் கிரேவிக்கு. அதுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 1, கிராம்பு ஒரு 2, கல்பாசி சின்ன பீஸ் போட்டு வறுத்ததுக்கப்புறம் அது சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு வணக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கிரேவி வேணுங்கிறதுக்காக வேண்டி 4 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் இந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது ஒரு வாத்து எடுத்திருக்கோம், ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன் அளவு எல்லாமே. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வணக்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, பெரிய தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துறேன், மறுபடியும் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து வணக்கினதுக்கப்புறமா வாத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். வாத்து ரொம்ப கழுவக்கூடாது, ஒரு தடவை கழுவுனாவே போதும் நமக்கு. மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற ஓரளவுக்கு வணக்கிக்கணும். முக்கால் கிலோ அளவு இருக்கும் இந்த வாத்து. ஒரு டைம் கழுவுனா போதும், ரொம்ப கழுவக்கூடாது. நல்லா போட்டு வணக்கிக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பிரட்டி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற ஓரளவுக்கு வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்திக்கலாம். சிம்லேயே வச்சு வணக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. சின்ன ஸ்பூன் தான், அதனால் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வச்சு கொஞ்சம் நல்லா வணக்கணும், பிரட்டி. உப்பு காரம்லாம் அப்போ தான் நல்லா பிடிக்கும். கொஞ்சம் வணக்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும், உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா பிரட்டி இந்த மாதிரி நல்லா வணக்கணும். அப்போ தான் நம்ம இந்த வாத்தில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணி அது 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதிலே நல்லா பிரட்டி விட்டுட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக கொதி வந்ததே குக்கரை மூடி ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாம். அந்த வாத்துக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்குங்க. கொஞ்சம் லேட்டாக தான் இது வேகும். குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்துருச்சு, விசில் அடங்கி எடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரும். கொஞ்சம் அடுப்பில் வச்சு மடி ஏற்றி நம்ம அரைச்சோம் இல்லையா, பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த தூள் மிளகு, ஜீரகம், சோம்பு, மல்லி அந்த தூளில் லாஸ்ட்டாக தான் போடணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
லாஸ்ட்டாக போட்டு 3 ஸ்பூன் போட்டு பெரட்டி இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டு பெரட்டி எடுத்தோம்னா நமக்கு வாத்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் நல்லா வரும், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இட்லிக்கு வாத்துக்கறி வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.